வணக்கம். இந்தியால அடுத்ததா 5 மாநிலங்களுக்கான தேர்தல் காத்துட்டு இருக்குது. ஒரு 8 மாசத்துல. அடுத்த வருடம் பிப்ரவரி மாதத்துல உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், பஞ்சாப், கோவா, மணிப்பூர் இந்த 5 மாநில சட்டமன்ற தேர்தல் நடைபெறவிருக்கிறது. ஸோ இந்த 5 மாநிலம் சார்ந்த கருத்து கணிப்பு முடிவுகள் தற்பொழுதே வர ஆரம்பிச்சிருச்சு. நாம ஏற்கனவே பஞ்சாப், உத்தரப்பிரதேசம் சார்ந்த கருத்து கணிப்பு முடிவுகள நம்முடைய சேனல்ல பகிர்ந்திருக்கிறோம். இந்த வீடியோல நாம உத்தரகாண்ட் மாநிலத்துல யாருக்கான வெற்றி வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்க போறோம். உத்தரகாண்ட் மாநிலம் காங்கிரஸ் அண்ட் பிஜேபி 2 பேரும் நேரடியா மோதக்கூடிய மாநிலம். 70 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது. 35 பிளஸ் இடங்களை பிடிப்பவர்கள் மெஜாரிட்டியோட ஆட்சி அமைப்பார்கள். தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி 2வது முறையா தொடர்ச்சியா இருக்குது. புஷ்கர் சிங் தாமி மாநிலத்துடைய முதல்வரா இருக்கிறாரு. ஸோ இன்றைய டேட்ல உத்தரகாண்ட் மாநிலத்தில் தேர்தல் நடந்தது அப்படின்னா யாருக்கான வெற்றி வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்சைட் ரேடார் அவர்கள் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு முடிவை எடுத்து வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ அந்த முடிவுகளை இந்த வீடியோல நாம பேசலாம். இன்சைட் ரேடார் அவர்களினுடைய கணிப்புப்படி பார்க்கும் பொழுது வாக்கு சதவீதம் பிஜேபி 45% வாக்குகளையும் காங்கிரஸ் 38% வாக்குகளையும் பெறுவார்கள் சொல்லியிருக்கிறாங்க. இது சீட்டா கன்வெர்ட் ஆகும் பொழுது பிஜேபி 48ல இருந்து 52 இடங்களையும் காங்கிரஸ் 18ல இருந்து 22 இடங்களையும் மற்றவர்கள் 2ல இருந்து 5 இடங்களையும் பெறுவார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு கிளீனான மெஜாரிட்டியில பிஜேபி ஆட்சி பிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. காங்கிரஸ் மேக்சிமம் பிடித்தா கூட 22, பிஜேபி மினிமம் குறைந்தபட்சமா 48 இடங்கள் மெஜாரிட்டியை கிராஸ் பண்ணி ரொம்ப தூரம் போறாங்க. ஸோ பிஜேபி 48ல இருந்து 52, காங்கிரஸ் 18ல இருந்து 22, மற்றவர்கள் 2ல இருந்து 5. மீண்டும் பிஜேபியினுடைய ஆட்சியே உத்தரகாண்ட் மாநிலத்தில் தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 3வது முறையா பிஜேபியினுடைய ஆட்சி தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு இன்சைட் ரேடார் அவர்கள் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு முடிவா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.